ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய வீட்டில் நாங்கள் எப்படி ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போடுறோங்க. பூஜை ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. பூஜை ரூமை மட்டும் இல்லை, வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பொருள்களெல்லாம் தொடச்சி நல்லா பட்டையிடு போடுவாங்க இல்லைங்களா, அந்த விபூதி பட்டையெல்லாம் போட்டு குங்குமம், மஞ்சள், சந்தனம் எல்லாமே தெளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பூஜை ரூமும் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் எப்படி சாமிக்கு முட்டோன்றது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரூமில் தான் நாங்கள் கொண்டாடுறாங்க ஆயுத பூஜையை. அந்த ரூமில் பெட்ரூம்ன்றதுனால இந்த ரூமில் கொண்டாடுறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான ஆயுதங்கள், வீட்டினுடைய ஆயுதங்கள், அருவாமனை, கத்தி, மத்து எல்லாமே சுத்தமாக கழுவி வச்சாச்சு. பழங்கள் எல்லா பழத்துலேயும் ஒன்று ஆப்பிள், சாத்துக்குடி, போமோகிரேனேட், கொய்யாப்பழம், அது எல்லாத்துலேயும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கேங்க, அது சாமிக்கு கொஞ்சமாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சுண்டல் வச்ச உடனே காலி ஆகிடுச்சுங்க பாருங்கள். சாமிக்கு தேவையான அளவுக்கு சுண்டல் வச்சுட்டு மீதி சில்ட்ரன்ஸ் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பொங்கல், மிக்சரு, பொரி, அந்த பொரியிலேயே வேர்க்கடலை, உடச்ச கடலைலாம் கலந்துருக்கு. எல்லாமே ஸ்வீட்டு, அதாவது படையல் முடிஞ்சிட்டு அப்படின்றதுனால ஸ்வீட் எல்லாமே சில்ட்ரன்ஸ் எடுத்துட்டாங்க. ஒரே ஸ்வீட்டு தான் வச்சுருக்காங்க. தேங்காயும் அழகாக உடஞ்சி வந்ததுங்க ரவுண்டில். அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் கொஞ்சம் பூவும் இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இந்த ஆயுத பூஜை. புக்ஸு வச்சுருக்கோம். அடுத்தது தேங்காய் தண்ணி, சைடில் ஒரு விளக்கு. இது தாங்க நாங்கள் ஆயுத பூஜை கொண்டாடிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் நாங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியில் பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாசப்படியாண்ட நல்லா தொடச்சி கோலெல்லாம் போட்டு, இது 4 வீடும் சேர்ந்து இருக்கிறதுனால நான் சின்னதாக தாங்க கோலம் போட முடியுது. வெளியில் அந்த மாவிலை தோரணம், பூ, அந்த அலங்கார பூக்கள் எல்லாமே வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ காமிச்சாச்சு. வாங்க போயிடலாம். கதவு சாத்திடணும். ஏன்னா இது கோட்டர்ஸ்ன்றதுனால கதவு ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. இந்த சைடு இப்படியே வந்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பூஜை ரூம். பார்த்தீங்களா, இதுதான் எங்களுடைய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செலப்ரேஷன். நாளைக்கு விஜயதசமியும் கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதையும் போடுறேன், வீடியோவாக பாருங்கள். நீங்களாம் எப்படி ஆயுத பூஜையை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சைக்கிளுக்கும் நாங்கள் பூஜை போட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.